இப்ப நான் நின்னுட்டு இருக்கிற இந்த ரயில்வே கேட் ஆனது நம்ம சென்னை குரோம்பேட் ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட இருக்கிற ரயில்வே கேட்ல தான். ஒரு 25-30 வருடங்களுக்கு முன்னாடி தாம்பரம், குரோம்பேட் மாதிரியான பகுதிகள் எல்லாம் நம்ம சென்னையுடைய புறநகர் பகுதி அப்படின்னு சொன்னா நம்மளால அக்செப்ட் பண்ணிக்க முடியும். அந்த இடத்துல ஒரு ரயில்வே கேட் இருந்தது அப்படின்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனா இன்னைக்கு குரோம்பேட்டை அப்படின்றது நம்ம சென்னை நகருடைய ஹார்ட் ஆஃப் த சிட்டில இருக்கு. இப்படி ஹார்ட் ஆஃப் த சிட்டில இருக்கிற இந்த குரோம்பேட்ல ஒரு ரயில்வே கேட்ல டெய்லி பேசிஸ்ல மக்கள் ஒரு 15 நிமிஷம், அரை மணி நேரம் அப்படின்னு சொல்லி ரயில்வே கேட்ல நின்னு போறது அப்படின்றது நிஜமாவே சென்னையில ஒரு ஹாரிபிளான எக்ஸ்பீரியன்ஸ் தான். அதுவும் குறிப்பா பீக் ஹவர்ஸ்ல சொல்லவே வேணாம். ஜிஎஸ்டி ரோடுக்கு பக்கத்துலயே இருக்கிறதுனால டிராபிக் ஆனது பயங்கரமா பைலப் ஆயிடும். பட் ஆஃப்டர் அ லாங் வெயிட் குரோம்பேட் பகுதி மக்களுடைய நீண்ட நாள் கனவானது நிறைவேற போகுது. இந்த ரயில்வே கேட்ல இனிமே அவங்க பயணிக்க வேணாம். ஏன்னா நம்ம குரோம்பேட் ராதா நகர் சப்வேவை இந்த மாதம் ஜனவரி 7ஆம் தேதி அன்னைக்கு இனாகிரேட் பண்ண போறாங்க. 2010ஆம் ஆண்டு மாதிரி தொடங்கின இந்த ப்ராஜெக்ட் ஆனது ஃபைனலி பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு இந்த மாதம் ஜனவரி 7ஆம் தேதி அன்னைக்கு வரப்போகுது. இந்த ரயில்வே கேட்டை பொறுத்தவரையில கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் ஆனது ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஃபைனல் பினிஷிங் ஒர்க்ஸை மட்டும் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சப்வே கிட்ட இருந்த ட்ரீஸ் எல்லாம் கிளியர் பண்ணிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி அந்த சப்வேல இருந்த கிரேவல் அண்ட் டஸ்ட், கன்ஸ்ட்ரக்ஷன் போது வந்த கிரேவல் அண்ட் டஸ்ட்டை கிளியர் பண்ற வேலைகளானது நடந்துட்டு இருக்கு. இந்த சப்வேவை பொறுத்தவரையில இது ஒரு பை டைரக்ஷனல் சப்வேவா அமைச்சிருக்காங்க. ஸோ ஜிஎஸ்டி ரோட்ல இருந்து குரோம்பேட் சைட்ல வரணும்னாலும் சரி, இல்ல குரோம்பேட்ல இருந்து ஜிஎஸ்டி ரோடுக்கு போனோம் அப்படின்னாலும் சரி, ரெண்டு பக்கத்துல இருந்து வாகனங்கள் இந்த சப்வேல பயணிக்க முடியும். இந்த சப்வேல ஒரு 3 மீட்டர் வித்துக்கு பெடஸ்ட்ரியன் பாத்வேவும் கொடுக்கப்பட்டிருக்கு. இதனால இங்க இருந்து டைரக்டா குரோம்பேட் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிட முடியும். அங்க இருக்கிற டிக்கெட் கவுண்டர்ஸ்க்கு போயிட முடியும். அதாவது ஈஸ்ட் சைட்ல இருக்கிற டிக்கெட் கவுண்டர் ஆகட்டும், இல்ல வெஸ்ட் சைட்ல இருக்கிற டிக்கெட் கவுண்டர் ஆகட்டும், ரெண்டு பக்கத்துக்கும் இந்த சப்வே வழியாவே போயிட முடியும். இந்த சப்வே ஆனது ஓபன் செய்யப்படவிருக்கிற நிலையில ஜிஎஸ்டி ரோட்ல இருந்த பஸ் ஸ்டாண்டை ஒரு 5 மீட்டர்ஸ்க்கு கொஞ்சம் தள்ளி வச்சிருக்கிறதா சொல்றாங்க. இப்படி இவங்க அந்த பஸ் ஸ்டாண்டை ஒரு 5 மீட்டர்ஸ் ஷிஃப்ட் பண்ணி இருக்கிற ஒரு காரணத்தினால வர்ற பஸ்ஸஸ்னால பேசஞ்சர்ஸை ரயில்வே ஸ்டேஷனுக்கு க்ளோசராகவே டிராப் பண்ண முடியும். குரோம்பேட் பகுதி மக்கள் நிறைய பேருக்கு இந்த சப்வேவை இன்னும் ஓரிரு நாட்களில் இனாகிரேட் பண்ண போறாங்க அப்படின்ற தகவலானது தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு கண்டிப்பா இந்த வீடியோவை ஷேர் பண்ணிட்டு அப்படியே மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி நம்ம சேனல்ல இருந்து தகவல்களுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.